ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மத்தியானம் நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம். கத்திரிக்காய், உருளைக்காய், முருங்கைக்காய் காரக்குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் புளிச்சிக்கிற துவையல் அரைச்சி ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்காக காஞ்ச மிளகா, தனியா, சீரகம் எல்லாம் எடுத்துகிட்டு புளிச்சிக்கீரை செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் குழம்பு தாளிக்கிற தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை தட்டி போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் குழம்பு தாளிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். காரக்குழம்பு அதில் ஒரு 4 முட்டையும் வச்சு போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சாப்பாடு வச்சுட்டேன் பக்கத்தில். சாப்பாடு கொதி வருது. அப்புறம் காய் போட்டு குழம்பு கூட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கூட்டிட்டு முட்டை போட்டு குழம்பு கூட்டிட்டு என்னோடய குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் புளிச்சிக்கீரை ரொம்ப டிமாண்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மழை வந்ததுலேருந்து ஒரு கட்டு 30 ரூபான்னு வாங்கினேன். புளிச்சிக்கீரை துவையல் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு செஞ்சு, அதனால் புளிச்சிக்கீரை துவையலையும் அரைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் காரக்குழம்பு 3 விசில் வச்சு விட்டேன். காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். புளிச்சிக்கிற துவையலும் ரெடி ஆகிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மத்தியானம் நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம். சுட சுட சாப்பாடு, அப்புறம் புளிச்சிக்கீரை துவையல், அப்புறம் காரக்குழம்பு ஃப்ரெண்ட்ஸ். முட்டை, கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்ட காரக்குழம்பு ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்பு எப்போவுமே ஆல் டைம் ஃபேவரட் எனக்கு. எப்படி இருந்தாலும் வாரத்தில் ஒரு வாட்டி செய்வேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். பாய்.